ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ந்த கெட்டவன் இருக்கான்னு பாருங்கோ. அதாவது அது பேர் என்ன, லைட்ஸ் அவுட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் டைம் எஸ்கேப் ஆகி ஓடி இருப்போம். நம்மளை பிடிச்சிட்டு வந்து இங்கேயே விட்டுருப்பான். இந்த வீடியோவில் அவனோட சண்டை போட்டு அவன் கழுத்தை இருக்க போகிறோம் கைஸ். ஓகே, ரொம்ப பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேராக போய் ப்ளூ கலர் வேகமாக பண்ணுறோம் கைஸ். இந்த தடவை நம்ம தோக்கவே போகிறதில்ல, சும்மா மரண வேகத்தில் போகிறோம். ஏதோ ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் பேட்டரி பதுகி இருக்குமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஒரு ஏரியா போனோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வர மாதிரி. சீக்கிரம் கதை தரேன். 2 பேட்டரி எடுத்தாச்சு. இருங்க, இந்த வழியாக போயிடலாமே, எதுக்கு அந்த வழியாக போய்கிட்டு. இந்த இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். இருங்க, சவுண்ட் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். என்னடா இது, சவுண்ட் கம்மியாக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம். ஓகே, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நேராக ஒரே அழுத்திட்டு அங்கே போய் எந்த கதையை திறந்துடலாம். உள்ளே போனீங்கன்னா டார்க்காக இருக்குது, வெளியே வந்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறது, வேகமாக பண்ணுறோம் கைஸ். க்ரோபார் எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்குமே, இந்த இருக்கு. இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். வரானோ இல்லையோ, நான் பாட்டு போயிட்டே இருக்கணும். இவனுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. போயிட்டே இருக்கணும், ஒரே அழுத்திட்டே இருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஒரே அழுத்திட்டே இருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ வேகமாக பண்ணதே இல்லை கைஸ். அடடாச்சே, இதுக்கு தான் ஸ்லோ ஒன் செடி வின்ஸ் த ரேஸும் பாங்க. உண்மையாக தான் இருக்கு. கரெக்டாக போ. ஓகே, கரெக்டாக போயிட்டே இருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கரெக்டாக போகிறேன். ஓகே, வேகமாக போய் இப்போ வாங்க எல்லோ டோர் ஓப்பன் பண்ணலாம். அவங்க தான் இருக்கான். பார்த்துட்டான். இங்கே வந்து நின்றுலாம். எங்கே இருக்கானா? ஓ, தலைவர் இங்கே இருக்கீங்களோ? வேகமாக போய் இந்த பேட்டரி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேப்பில் ஐயோ ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டோம். இப்போ இந்த டோருக்குள்ளே, இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க சீக்கிரம் போகணும், இல்லாட்டி பிடிச்சி சாப்பிடுவோம் அந்த நாய். ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கான், சீலிங்கில் இடிச்சு கீழே வந்துடுவான் போல். நான் எங்கே போகிறேன்னே தெரியலையே. திரும்பி போயிட்டுருக்கேனா? ஜஸ்ட் மிஸ்ஸு. விட்டா பிடிச்சி சாப்ஸ் போட்டு சாப்பிட்ருப்பான். உன்னையெல்லாம் நம்பவே முடியாது கைஸ். ஓடிடு. எஸ்கேப். ஜஸ்ட் மிஸ்ஸு காரில் தப்பிச்சிச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த ஜென்ரேட்டர் வேறு ஒன்று.
இங்கே இருக்குதா? இந்த எல்லோ கீ எடுக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்குது. சே, அங்கே ஒருத்த மாட்டிட்டான். ஓடிடு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ரொம்ப க்ளோஸாக இருந்தான். அப்பாடா எல்லோ கீ எடுத்தாச்சு. அப்பாடா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்க பேட்ரி எடுத்துடலாம். அப்படியே அந்த சைடு ஒரு இடம் இருக்கும், அந்த சைடு 2 இடம் இருக்கும். அந்த இடத்துல 2 பேட்ரி இருக்கும். ஸோ அந்த 2 இடத்தையும் கவர் பண்ணிடலாம் வாங்க. அடடா லைட்டு வேறு இது பண்ணுறானுங்களே. ஓடிடு 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 ஓடிடு. அப்பாடா தப்பிச்சு ஓடிடணும். இன்னும் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. இதுக்குள்ளே இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. கண்ணு முன்னாடியே இருக்கான்னு எடுக்க முடியலையே. உள்ளே போய் எடுத்துடலாம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் ஒரு வழியாக. இந்த ஏரியா ஃபுல் கிளியர். அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே போய் வேணால் பார்க்கலாம். டேய் நான் உன் பக்கமே வரல, என்ன விட்டுரு. அப்படியே நேராக போயிடு. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே உள்ளே இருக்கும். கரெக்டு. நேராக ஒரே அழுத்தா உள்ளே ஓடிடலாம். இங்கே தான் பேட்ரி இருக்கு இல்லையா? பத்து பேட்ரி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 4 பேட்ரி தான். இந்த இடத்துல என்னது 0 2 3 0வா? இல்லை 0 3 2 0வா? எப்படி எல்லா டைமும் ஒரே பாஸ்வேர்ட் தான் இருக்கும் கைஸ். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த பாஸ்வேர்டே கண்டுபிடிச்சாச்சு. நேராக போயிட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ நமக்கு சிவப்பு கலர் சாவி கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு நேராக போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது வேலை இருந்ததுன்னா பார்க்கலாம். ஓகே, என்னடா இது ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கலாம். இப்போ 3rd பர்சன். ஓகே, ஓகே. ரெட் கலர் கீயை ஓப்பன் பண்ணணும். ஐயோ ரெட் கலர் கீ எடுக்கிற டைமில் போய் இப்படி அவுட் ஆகிடுமே. சே, அது கரெக்டான டைமில் போய் சேஞ்ச் ஆயிடுச்சு. இருங்க, ரெட் கலர் கீ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக அந்த ரெட் கீ எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த போர்ட்டலுக்குள்ளே போகலாம் வாங்க. வேகமாக முடிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த லாவாலாம் கொப்பளிக்கிற சவுண்டு. ஐயோ சே. ஓகே, அடராச்சே. இந்த டைட் ரோப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி டைட் ரோப் கிங்குக்கு டைட் ரோப் கூட கஷ்டமாக இருக்கு. சே, என்னடா இது. ஓகே, ஓகே.
போய் அந்த பேட்ரியும் வேற என்ன இருக்குது, பிங்க் கீ. இது வந்து அந்த பச்சை கலர் கீ இருக்குல்ல, பச்சை கலர் கீ இல்லை, என்ன இடம் அது, ஐயோ அந்த க்ரோபார் யூஸ் பண்ணோம்ல அதுக்குள்ளே இருக்கும் கைஸ். லாஸ்ட் பார்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டு இந்த எல்லாம் பண்ணியிருக்கோன்னு. இது ஆக்சுவலி ரொம்ப சின்ன கேமு, இன்னும் கொஞ்சம் கூட வச்சுருக்கலாம், ஆனால் நம்மளால் தாங்க முடியாது. நீ வந்தா வராட்டி போ. எங்கே போகுது? ஓ அப்படிக்கா ஓடிச்சா, அது அப்படிக்கா போனால் நம்ம இப்படிக்கா போகலாம். ஓகே ஓகே பிங்க் கலர் சாவியை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ளே பச்சை கலர். நல்லா வச்சிருக்கீங்கடா, நல்லா வச்சிருக்கேன். ஐயோ சரி ஓகே, நான் என்ன தோற்று போனால் திரும்பி வரவே முடியாது. இந்த சான்ஸில் முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டோம். சே என்னடா இது, இந்த டைட் ரோப் பண்ணிட்டு முடிச்சுட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே 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 ஓகே. எனக்கு என்னமோ இந்த க்ரீன் கலர் ரூம்குள்ளே தான் கோட் இருக்குன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? பச்சை கலர் ரூமா அங்கே இருக்கான் பாருங்கள், இதான் இப்படிக்கா தான் வரான். அப்படியே ஒரே அழுத்த அழுத்திடலாம். குடிக்க மாட்டேங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனால் எனக்கு என்ன, கோட் எனக்கு இருக்கு. ஐயே பேட்ரி எடுத்தாச்சு. ஓகே, எவனோ நல்லவன் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டான். இனிமே தான் இருக்குது கதையே. இவனோட ஃபைட் பண்ண போகிறோம் கைஸ். இவனோட குத்து சண்டை போட்டு யார் பலசாலின்னு செக் பண்ணிடலாம் வாங்க. இது வேலைக்கு ஆகுது. ஐயோ என் வேலை பின்னாடியே இருக்கான். இது வேலைக்காவது வாங்க ஓடிடலாம். அங்கே இருக்கான். அட என்னடா இது, இதுக்கு மேலே வேலைக்காவது ஓடிடுறதா நமக்கு நல்லது. அவன் இந்த ஏரியாவிலே சுற்றட்டும். நேராக போகலாமா? ஆஹா எங்கேயுமே இல்லையே. ஜஸ்ட் மிஸ்ஸு பா, ஒரு செகண்டில் என்ன ஆயிருக்கும் எனக்கு. இவன் போக மாட்டான் போலையே. இவன் போலனா நான் எப்படிடா போகிறது? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட சொல்லுங்கடா. இந்த வழியா போலாம். இங்கேதான் இருக்குதா? ஐயோ இது போகாது போலையே. இங்கே இருந்தே டார்ச்சர் பண்ணும் போல. போயிடுச்சா? போயிடுச்சு. ஓடிடு, இனி யார் வந்தாலும் வரலனாலும் ஓடிடு. ஏன்னா இது முடிச்சிருச்சுன்னா முடிச்சிடலாம். இனி இதை பார்த்து நம்ம ஓட மாட்டோம். ஒரு கன்று மட்டும் கொடுங்கடா, கையில் வச்சு சண்டை போட்டாச்சும் போயிடுறேன்.
இது வருதா இங்கே பார்க்கலாம். சே, கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். ரெக்வயர் 14 பேட்டரிஸ். எல்லா பேட்டரியும் கிடச்சிச்சு. ஜம்ப் ஃபைட். பிஜிஎம்ஏ செம்மையாக இருக்குது. சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஐ ஹவ் ட்ராப்டு இன் அ ரூம் ஆஃப் லைட். யூ ஹவ் நோவேர் டு கோ. இனி உன்னால் என்ன அட்டாக் பண்ண முடியாது. இப்போ உன்னை எப்படி போட்டு தள்ளுற பாருன்னு தான். ஐயோ, அடடா, ஐயோ, இது வேற எங்கே போச்சுன்னு தெரியலையே. பின்னாடி இருக்கு. ஐயோ, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே இது. ஐயோ, ஏய், என்ன இது? சண்டை போடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானுங்க. சரி, ஓகே. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சாப்டர் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களிடம் வந்து விடைபெறுவது கேம் வித் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ரொம்ப பேசலாம்னா வாங்க முடிச்சுக்கலாம். பாய் பாய் கைஸ், பாய்.